ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் பரிசுத்தமுள்ள அவருடைய இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்க்கிறோம். பழைய கால நிலைகளிலே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மை என்கிறது சர்வசாதாரணமாக நினைவு கூறப்படக்கூடிய காரியங்களிலே ஒன்று. ஆனால் தற்போதைய நிலவரப்படி ஒரு கிறிஸ்தவ மனிதன் என்கிறவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது தான் மற்ற எல்லா விதமான ஓட்டங்களை காட்டிலும் விசேஷமானது, வீரியம் மிக்கதும் கூட. இந்த கடைசி கால கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் என்ன பரிமாணத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், என்ன ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். சென்ற நாட்களில் நம்முடைய தியானத்தில் ஒரு காரியத்தை பார்த்துட்டு வரோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை எவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்கக்கூடிய நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த கடைசி காலம் அது ஒரு தூக்கத்திற்குரிய ஒரு காலம் அல்ல, இது விழித்து எழ வேண்டிய காலம். அதிலும் கூட எப்படிப்பட்ட ஒரு எழுகை என்று சொன்னால், மரணத்திலே நின்று நீங்களும் நானும் எழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இத்தனை காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயக்கமற்றவனாய் மரணத்தின் ஊடாக கடந்து போனவனைப் போல காணப்பட்ட நமக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், மரணத்தை விட்டு எழுந்து கிரியை செய்ய வேண்டிய காலத்தின் ஊடாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீயும் நானும் எழும்பி ஓட வேண்டிய காலம் இது. நீயும் நானும் இயங்க வேண்டிய காலம் எது? என்னென்ன விதமான காரியங்களின் ஊடாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மெய்யாகவே கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றியதாக ஆண்டவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமான வார்த்தைகளின் ஊடாக நம்மோடு கூட தெளிவாய் அவர் பேச துவங்குகிறார். அவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த மரண நித்திரையை விட்டு எழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என்ன காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 42, 43 ஆகிய வாக்கியங்களில் இந்த காரியத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்களிலே இவைகளை நாம் வாசிக்கலாம். வாசிக்க கேளுங்கள். மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் அவைகள் விதைக்கப்படும். அழிவில்லாததாய் அவைகள் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் அவைகள் விதைக்கப்படும். மகிமை உள்ளதாய் அவைகள் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளவைகளாய் அவைகள் விதைக்கப்படும். பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பலவீனம் உள்ள ஒவ்வொருவனும், மரண நித்திரையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொருவனும் பலவானாய் எழுந்திருக்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய வேத வாக்கியத்திலே பேசுகின்றார். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய கடைசி கால ஓட்டம் பலம் நிறைந்த ஒரு ஓட்டம். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒலிம்பிக் ரேஸில் ஓடக்கூடிய மக்களுடைய ஆரம்ப கால ஓட்டத்திற்கும் கடைசி ஓட்டத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். ஆரம்ப கால ஓட்டம் ரொம்ப மெதுவாக, ரொம்ப ஸ்லோவாக அவர்கள் ஓட துவங்குகிறதை கண்கூடாக நம்ம பார்க்க முடியுங்களா? ஒலிம்பிக் ரேஸில் பங்கு பெறக்கூடிய மக்களா என்ன இவ்வளவு ஸ்லோவாக அவங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஓட்டம் இறுதி சுற்றிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி துரித கதியாய் ஓடி இலக்கை அவர்கள் எட்டும்படியாய் காரியங்களை எப்படி நடப்பிக்க துவங்குகிறார்களோ, அதே போல இந்த கடைசி கால இறுதி கட்ட ஓட்டம் இதுதான். நம்முடைய ஜெனரேஷன் தான் இறுதி ஓட்டத்தை ஓடக்கூடிய ஒரு ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷனை நீங்களும் நானும் ஓடக்கூடிய ஓட்டத்தினுடைய விகிதம் ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட மக்களுடைய ஓட்டத்தை போல அல்ல. இது ஒரு துரித கதியான வல்லமை நிறைந்த ஓட்டத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து தீவிரமாய் ஓடி முடிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் ஒரு இலக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இலக்கை எட்ட வேண்டிய பொறுப்பு கடைசி சுற்றிலே ஓடக்கூடிய மனுஷனுடைய பொறுப்பாக காண்பிக்கப்படுகிறது. உங்களுடைய கைகளிலும் என்னுடைய கைகளிலும் என்ன பொறுப்பை ஆண்டவராக தேவன் தந்திருக்கின்றார்? பலம் உள்ளவனாய் உன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யும்படியாய் தீவிரமாய் நீ ஓட வேண்டும்.
தீவிர கதியாய் நீ ஓடி அந்த இயக்கத்தினுடைய இறுதி சுற்றுகளிலே நீ மெய்யான ஒரு வெற்றி வாகையை சூடும்படியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போற வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த இறுதி சுற்று ஓட்டத்திலே ஓடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பலவீனம் உள்ளவனாய் காணப்படக்கூடிய ஒவ்வொருவனும் தன்னை பலவானாய் உருவாக்க வேண்டியது அவசியம். பலமுள்ளவனாய் பலம் பொருந்தின ஒரு மனிதனாய் எழும்பி நிற்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த ஓட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்த காரியத்தினுடைய முடிவாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு ஓட்டம். ஆகவே இந்த ஓட்டத்தை மையமாக வைத்திருக்கக்கூடிய நாம் சரியான ஒரு விதத்தில் இயங்குகிறது உண்டானால் இலக்கை எளிதாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பலப்படுத்த வேண்டும்? இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பலமடைய முடியாத அளவிற்கு சத்ருவனுடைய அநேகம் விதமான போராட்டங்களும் ஒரு பக்கத்தில் எழும்புகிறத பார்க்க முடியும். இந்த சத்ருவானவன் கடைசி காலத்தில் என்ன போராட்டங்களை உருவாக்குகிறான்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சத்ருவினுடைய போராட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாக என்ன விதத்திலே வருகிறது என்று பாருங்கள், வாசிக்க கேளுங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும், உனக்கு கொஞ்சோண்டு பலம் இருந்தாலும், நீ என் நாமத்தை நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறபடியினால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகின்றார்? உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் நீ என்னை மறுதலிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஆரம்பித்தாய். இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விரோதமாய் வரக்கூடிய போராட்டம் என்ன? ஆண்டவராகிய தேவனை மறுதலிக்கக்கூடிய போராட்டம். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தீர்வு என்னமாய் இருக்க போகிறது? ஏதாகிலும் ஒரு நஷ்டம் வருகிறது உண்டானால் இயேசுவை விட்டு நம்ம விலகி போயிடுவோம். ஏதாகிலும் ஒரு கஷ்டம் வாழ்க்கையில வருகிறது உண்டானால் இயேசுவை மறுதலிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படி சாத்தான் தீவிரமாய் எழும்பக்கூடிய இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் பலப்படுத்த வேண்டியது அவசியம். எதிலே? பலம் பொருந்தினவனாய் மறுதலிக்காத காரியத்திலே உறுதி உள்ளவனாய் நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்த தேவனுடைய மனிதர்களாய் காணப்பட்ட யூதாஸ் காரியோத்தினுடைய வாழ்க்கை, தேவனுடைய சத்திய சுவிசேஷ வார்த்தைகளை கர்த்தராகிய தேவனுடைய வாயிலிருந்து நேரடியாய் பெற்றுக்கொண்டவன். ஆனால் பிரச்சனைகள் வந்த பொழுது, கஷ்டம் வந்த பொழுது, வேதனைகள் வந்த பொழுது இயேசுவை அவன்தான் முதலாக காட்டி கொடுத்து தன் ஜீவனை மாய்த்து கொண்டு மரணத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதை போல வரக்கூடிய கடைசி கால இறுதி யுத்தம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க முடியாத அளவிற்கு மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கத்தக்கதாக புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறது. இந்த விஷயத்தில் தான் நீயும் நானும் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை சரிவர காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த மறுரூப மலையினுடைய அனுபவம் வரைக்கும் அழைத்துக் கொண்டு போகப்பட்ட பேதுரு அப்போஸ்தலன், ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை முகமுக கண்டவன், ஆண்டவராகிய தேவனை பார்த்து பேசினான். பேதுரு அவன் சொன்னான், உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் எங்களுக்கு ஒரு கூடாரமாக போட்டு இதே மலையில் நாம் தங்கிக் கொள்ளலாம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய மகிமையை முகமுகமாய் கண்ட பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்த பொழுது இயேசுவை மறுதலித்து ஓடவில்லையா? மறுதலிக்க முடியாத, நிற்க முடியாத பிரச்சனைக்குரிய காலம் இது. அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலேயே இயேசுவை மறுதலிக்க இத்தனை பிரச்சனைகளை சாத்தான் உருவாக்குகிறது உண்டானால் இந்த இறுதி சுற்று ஓட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் நிலையாய் நிற்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். அவன் தன்னுடைய விசுவாசத்தின் நிலைகளிலே காத்து நிற்கிறது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ மறுதலிக்காமல் உன்னை காத்துக் கொள்கிறதான் மேன்மை. இதற்கு நமக்கு தேவை என்ன? வேதம் சொல்கிறது, மறுதலிக்காத ஒரு பலத்தை நீ உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்த சாது சுந்தர் சிங் என்கின்ற தேவனுடைய மனிதன் தீபத் பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்த பொழுது மரண அடியாய் அவர் அடிக்கப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக ஒரு பெரிய ஒரு பாதாளத்திற்குள்ளாக தூக்கெறியப்பட துவங்கினார். அவர் செத்து போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய நினைவு கூடக்கூடிய அளவிற்கு அவருடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய இரத்தமெல்லாம் முழுவதும் வடிந்து போன ஒரு நிலை.
மரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய நேரத்தில் தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பி ஆண்டவராக தேவன் தம்முடைய மகிமையினால் அவரை நிரப்பினார். நிரப்பப்பட்ட சாது சுந்தர் சிங் என்ன செய்தார்? தன்னை அடித்த அந்த பட்டணத்திற்குள் இனி நாம் கடந்து போகக்கூடாது, மீண்டும் ஒரு முறை நாம் கடந்து போகிறது உண்டானால் மறுபடியும் என்னை மரண அடியாக அடிச்சிருவாங்கன்னு சொல்லி யோசிக்காம எந்த இடத்தில் அடி வாங்கினாரோ அதே இடத்திற்குள்ளாக பட்டணத்திற்குள்ளாக கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவிக்க துவங்க ஆரம்பித்தார். மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீயும் நானும் உடையவனாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள் உன்னை அறியாத ஒரு பலம் உனக்கு தேவைப்படுகிறது. இந்த பலத்தை கெடுக்கத்தான் அநேகம் வழிகளை சத்ருவானவன் பயன்படுத்துகின்றான். அதில் போன வாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜீவியத்தை பலவீனப்படுத்தும்படி சாத்தான் என்ன ஆயுதங்களை என்ன காரியங்களை பயன்படுத்துகிறான் என்கிறதை பற்றி பார்த்த 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ள ஆரம்பிப்பாங்க. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட துஷ்ட கூட்டம்? தீர்க்கதரிசிகள் என்கிற பேர்ல உங்கள் விசுவாசத்தை, என் விசுவாசத்தை மறுதலிக்க பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடிய கூட்டம், கள்ள போதகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கூட்டம். இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் எடுத்து பார்க்கிறது உண்டானால் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி பாருங்க. அங்கே பேசப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னென்ன காரியங்களை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். கள்ள உபதேசம், கள்ள போதகங்கள். ஆண்டவராகிய தேவன் இதோ இங்கே இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரண கஸ்தி இல்லை, மரண ஆக்கினை இல்லை. எத்தனை காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரசங்கத்தில் அவங்க பேசுறாங்க, ஆண்டவராகிய தேவனுடைய ஆராதனை முறைமைகளில் நீங்கள் சபைகளிலே இனி வரக்கூடிய நாட்களில் விசில் அடித்து நீங்கள் சபை ஆராதனை துவங்குங்கள். விசில் அடித்தால் அபிஷேகம் இறங்கும்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. விசில் அடித்தால் அபிஷேகம் வரக்கூடிய ஆராதனை முறைமைகளை வேத வசனங்கள் எங்கே நமக்கு போதிக்கிறது? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை மெய்யாகவே மறுதலிக்கக்கூடிய பக்க வழியிலே நுழைந்திருக்கக்கூடிய அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பிள்ளைகளை கெட்டுப்போக பண்ணும்படியாய் நுழைந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கிரதை, நீயும் நானும் மறுதலிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய கள்ள போதகங்களுக்கு உங்கள் செவிகள் அடைக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். இந்த கள்ள போதகங்களில் கூட நம்ம ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கலாம். ஆனால் அதில் முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கள்ள தீர்க்கதரிசின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. போன முறை கள்ள தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வர ஆரம்பித்தோம். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், வெளியே வரக்கூடிய தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கமாக இருந்தாலும் நமக்குள்ளும் இருந்து வரக்கூடிய சில வெளிப்பாடுகள் அது கள்ளத்தனமானதாய் காணப்படுகிறது. உண்டானால் உன்னை மறுதலிக்க செய்ய ஆரம்பித்து விடும். போன முறை சில காரியங்களை நம்ம பார்த்தோம். நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம் என்கிறத பற்றி, மனுஷனுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம் என்கிறத பற்றி, மற்றவங்களுக்கு பயத்தை தோற்றுவிக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடியவைகள் எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம பார்த்தோம். இனி நல்ல தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்கிறதை பற்றி நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த நாட்களில் சென்னையில் ஒரு முறை நான் ஊழியத்திற்காக கடந்து போன பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அந்த சபையில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் என்னை சந்தித்து என்னோடு கூட பேசும்படிக்காய் கடந்து வந்தாங்க. அந்த சபை பேரை சொல்ல ஆசைப்படலை. சபையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் என்னிடத்தில் பேசும்படிக்காய் வந்தாங்க. அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்களாம் தீர்க்க தரிசனம்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தீர்க்க தரிசனம் எப்பயாச்சும் கர்த்தர் பேசினாலும் நான் சொல்லுகிறது உண்டு, மற்றபடி எல்லா இடங்களிலும் தீர்க்க தரிசனங்களை அறிவிக்கிறது என்னுடைய வழக்கம் அல்ல அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, சென்னை போன்ற பட்டணங்களில் தீர்க்க தரிசனங்களை சொன்னால்தான் உங்களுடைய ஊழியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் வாய்க்கு வந்த அநேகம் காரியங்களை நீங்கள் பேச ஆரம்பித்தால்தான் ஜனங்களால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல ஒரு ஊழியனாய் மாற்றப்பட முடியும்னு சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், கர்த்தராகிய தேவன் சொல்லாமல் எப்படி நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்றது? எதையாச்சும் காரியத்தை நீங்கள் சொல்லலாமே. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? வயதான தேவனுடைய மனுஷன் வச்சுக்கோங்க, இவருக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? கட்டாயம் மூட்டு வலி இருக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்க. வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? மூட்டு வலி இருக்கும். உடனே நான் அவரை பார்த்து, கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், சகோதரனே உங்களுக்கு அநேக வருடங்களாய் மூட்டு வலியினால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள். ஆமா ஆண்டவரே, ஆமா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா?
உங்களை பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுதே சகோதரியை. சொன்ன உடனே அப்படியே ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் ஒரு குத்து மதிப்பாக சொல்லக்கூடிய வார்த்தை, தீர்க்க தரிசனம் என்கிற பேரிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தை. இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, நானே அசியூம் பண்ணி பேசக்கூடிய வார்த்தை, நானே சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு சகோதரி உட்காந்துருக்குறாங்க. அவங்க வந்து உட்காந்துருக்கும் போது அவங்க வந்து கண்ணாடி போட்டு உட்காந்துருக்குறாங்க. சொல்கிறேன், கர்த்தர் சொல்லுகிற உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது, ஏற்கனவே கண்ணாடி தான் போட்டு உட்காந்துருக்குறாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதுலாம் நம்முடைய அசம்ஷனில் வரக்கூடிய காரியம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம்னா என்ன என்கிற சில விஷயங்களை நீங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுக்கு முன்னால் சில போலியான தீர்க்க தரிசனங்களை பற்றி சீக்கிரமாக 1-2 வார்த்தைகளை நான் சொல்லி முடிச்சிடறேன். இனி சரியான தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, கள்ள போதகர்கள் எப்படி வரப்போகிறாங்க, ஒருவேளை உங்களையும் சாத்தான் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாய் மாற்றிவிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் மூலமாக ஜனங்களை மறுதலிக்க பண்ணக்கூடிய காரியங்களை பிசாசு உருவாக்கிடக்கூடாது. எது நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சா தான் சரியான விதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாக அறிவிக்க உங்களால் முடியும். 4வதாக தீர்க்கதரிசனம் என்கிற பெயரில் சொல்லப்படக்கூடிய 4வது வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்கிறது? எரேமியா 23வது அதிகாரம் 31வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க, வேகமா எடுத்து வாசிங்க. இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தன் நாவின் சொல்லையே தீர்க்க தரிசனமாய் வழங்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான் இப்ப உங்களுக்கு சொன்னது மாதிரி அசம்ஷன், தன்னுடைய நாவிலே ஏற்படக்கூடிய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்காதிருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய யாருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதிருக்கக்கூடிய மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க வரக்கூடிய மனிதர்கள் எதை பற்றி பேசும்படிக்காய் கடந்து வர்றாங்க. கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், இந்த சபையில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் பிரச்சனையிலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனை தான் எல்லாரும் மாட்டியிருப்போம். பிரச்சனையில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடிய மக்கள் யார் இருக்க முடியும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தன்னுடைய நாவின் சொல்லையே தீர்க்க தரிசனம் என்கிற பேரிலே சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் அனுப்பவில்லை என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது காரியம், அடுத்த ஒரு காரியம் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 13வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 13வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகின்ற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. ஒரு காரியத்தையும் பார்த்திருக்க மாட்டான், ஒரு விஷயத்தையும் பார்த்திருக்க மாட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னுடைய சகோதரனுடைய நண்பர் ஒருவர், நிறைய தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய நல்ல ஒரு கர்த்தருடைய மனிதர், நிறைய காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார். எங்கேயாச்சும் ஒரு ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது உண்டானால் போன உடனே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு கர்த்தர் அதை காமிக்கிறார், இதை பற்றி பேசுகிறார் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர். ஒரு நாள் என்னுடைய சகோதரனோடு கூட வேனில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார், அதாவது அந்த காரில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்னுடைய சகோதரன்கிட்ட அந்த ஊழியக்காரர் பேசிக்கொண்டு வரும் பொழுது தீர்க்க தரிசனம் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே என்னுடைய அண்ணன் சொன்னாங்க, உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் தான் நிறைய தீர்க்க தரிசனங்கள் தான் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், தீர்க்க தரிசனம் என்கின்ற எந்த ஒரு காரியத்தை இதுவரைக்கும் என்னுடைய கண்களை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் என்னுடைய மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை இப்போ நான் திடீரென்று சொல்லி யோசிப்பேன். இப்பொழுது இந்த வாசல் கதவு அண்டையிலே ஏதோ ஒரு மனிதன் ஒருவன் குதிரையின் மேல் நிற்கிறதை போல நான் இப்பொழுது உணர ஆரம்பிப்பேன். நானா அசியூம் பண்ணுவேன். அவன் குதிரையிலே ஏறி இருக்கக்கூடிய மனிதன் என்னை நோக்கி வருகிறதை போல நான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். ஐயோ, என்னை நோக்கி வருகிறானே, தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டயத்தை வைத்து என்னை கொல்லும்படி வருகிறானே. நான் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி வேறொரு யோசனை வரும். அந்த குதிரையினுடைய அந்த காரியத்தை அப்படி நீ திசை திருப்பி வேறு வழியாய் அனுப்பிவிடு. நான் திரும்ப யோசிப்பேன், இந்த மனிதன் வரக்கூடியவன் என்னை நோக்கி வராமல் அப்படியே இந்த பக்கமாய் வலது பக்கமாய் திரும்பி போகிறதை போல யோசிப்பேன். அப்படியே வந்த மனிதன் வலது பக்கமாய் திரும்பி போக ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறது உண்டு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
என்னுடைய சகோதரன் சொன்னா இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். எதுவுமே இல்லாம நீயா கற்பனை பண்ணி, நீயா யோசனை பண்ணி, குதிரை வீரன் வரணும், குதிரை வீரன் அந்த கையில் ஒரு பெரிய ஒரு உருவின ஒரு பட்டயத்தோடு கூட வருகின்றான், நேராக என்னுடைய நெஞ்சை நோக்கி குத்தும்படிக்காய் வருகின்றான், வரக்கூடியவனை நானே வலது பக்கமாய் திருப்புகிறேன், இடது பக்கமாய் திருப்புகிறேன் என்று சொல்கிறதை போல ஒரு பயங்கரமான காரியம் தேசத்தில் எங்கும் இல்லை என்கிறதை பற்றி பேசுகிறாங்க. உன்னுடைய ஆவி உன்னை அறியாமல் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்குது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தன் ஆவியின் ஏவுதலை பின்பற்றக்கூடிய மனுஷனுக்கு கர்த்தர் என்ன சொல்கின்றார்? மதிகட்ட தீர்க்கதரிசின்னு சொல்றார். மதிகட்ட தீர்க்கதரிசி. He is not a prophet. உண்மையான தீர்க்கதரிசனம் பேசக்கூடியவன் அல்ல. தன் ஆவியின் உணர்வினால் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஆவியானது அது சில காரியங்களை உணரக்கூடிய தன்மை வாய்ந்தது, சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆவியினுடைய இயக்கம் என்கிறதை பற்றி நான் உங்களோடு கூட அநேகமான காரியங்களை பேசியிருக்கிறேன். இந்த ஆவி பல விஷயங்களை தானே அனுமானிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த ஆவியினுடைய ஏவுதலை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறது உண்டானால் மதிகட்ட தீர்க்கதரிசி தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட ஒன்றையும் பேசலன்னு சொல்லி கர்த்தர் பேசுகின்றார். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 23வது அதிகாரம் அதுல 14வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். எரேமியா 23:14 வாசிக்க கேளுங்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன், திடுக்கிடத்தக்க காரியத்தை நான் பார்க்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு தன்னுடைய பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமாராவை போலும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். அப்படின்னா அவர் என்ன பேசுகிறார்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன சொல்றாங்களாம்? பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது உண்டானால் பொல்லாப்பு செய்யக்கூடியவன் நிறைய கையில காசு கொண்டு வந்து கொடுத்தா கூட தேவன் அதை அங்கீகரித்து நல்ல வார்த்தையை பேச மாட்டார். கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது? பொல்லாங்குன்னு சொல்லிடுவார், நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவார். பொல்லாதவனுடைய கையை ஒருவேளை உன்னுடைய வார்த்தைகள் திடப்படுத்துகிறது உண்டானால், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ராமநாதபுர பட்டணத்தில் நடந்த ஒரு விஷயம். எங்களுடைய கூட்டத்தில் என்ன ஒரு காரியம் நடந்தது? ஒரு தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார் என்கிறதை பற்றி நாங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தோம். என்னுடைய சகோதரன் அவரை பரீட்சிக்கும்படிக்காக சில கொஸ்டின் கேட்குறாங்க. அவர் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேரும் இப்போ பக்கத்தில் உட்காந்து என்னுடைய சகோதரனும் கூட இன்னொரு நண்பரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? என்னுடைய சகோதரனுடைய நண்பர் சொல்லுகின்றார், அண்ணே நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய கையில் நான் கடன் வாங்கிட்டேன். அந்த கடன்காரன் என்னை விடாமல் துன்பப்படுத்தி கொண்டே வருகின்றான். நான் சொல்கிறேன், அந்த வாங்கின கடனை நான் சீக்கிரமாக திருப்பி தந்துடுறேன்னு சொன்னாலும் என்னை விடாமல் பின்பற்றி கொண்டே வர ஆரம்பிக்கிறான். இவனுக்கு நான் என்ன ஒரு காரியத்தை செய்ய முடியும்? என்ன விஷயத்தை செய்ய முடியும்? அப்போ படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு தீர்க்க தரிசனம் வருது. படுத்துட்டு இருக்கிறாரு, திடீர்னு சொல்லி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்கிறார். சொல்லக்கூடிய அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறார்? மகனே, இவைகளை பற்றி இனி நீ கவலைப்படாதே. அந்த கடன்காரனுக்கு ஒரு விருந்து வை. அந்த விருந்தில் பாயாசத்தில் பாய்சனை கலக்கி கொடுத்துரு. கர்த்தரே சொல்கிறாரு. அந்த பாய்சனில் சில பாய்சன் உடனே அவர்களை கொண்டு போடக்கூடிய பாய்சன். ஆனால் நான் சொல்லக்கூடிய பாய்சன், இதற்கு பெயர் ஸ்லோ பாய்சன். நீ கொடுத்ததே தெரியாது. எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். அந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஸ்லோ பாய்சனை நீ கொடுத்துட்டீன்னா இந்த ஸ்லோ பாய்சனை சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாய் சாவான். உன்னை யாரும் பிடிக்க மாட்டாங்க, தண்டிக்க மாட்டாங்க. ஆகவே நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, இது எந்த விதமான தவறும் இல்லையா? மகனே, என்னை குறித்து நீ சந்தேகமாக படுகிறாய். நான் தானே உனக்கு திட்டத்தை தீட்டி கொடுக்குறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தான் திட்டத்தை, கொலை பண்ணுறதுக்கு திட்டத்தை தீட்டி கொடுக்குறாரா? வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களுடைய கரங்களை நீ திடப்படுத்துகிறது உண்டானால் யூ ஆர் அ ஃபால்ஸ் ப்ராஃபட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசி. பொல்லாதவனுடைய கரங்களை, பொல்லாதவன் செய்யக்கூடிய காரியங்களை தவறு என்றால் தவறு என்று சொல்லக்கூடியதுதான் உண்மையான தீர்க்கதரிசி. கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் எதை நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது? அவர் சொல்லுகின்றார், நல்லதென்றும் தீமையை தீமை என்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். அவைகளை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு தேவன் அல்ல. தவறான ஒரு காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது உண்டானால் அது
யாராயிருந்தாலும் தவறை கண்டித்து பேசுகிறது தான் உண்மையான தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிகளுடைய காரியம் எப்படி எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் பேசுகின்றார். பொல்லாப்பை எவனாகிலும் திடப்படுத்துகிறது உண்டானால், கள்ள ஊழியங்களை செய்கிறதற்கு யாரையாலும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுகிறது உண்டானால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்கிறதை கற்றுக்கொள்ளுங்கள். கள்ள தீர்க்கதரிசிக்கு அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 23:16 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்கிறார்கள். யூகித்த தரிசனங்களையே சொல்றாங்க. அவங்களே யூகிக்கிறாங்களா? அவங்களே வந்து தன்னுடைய மனசுல யோசிக்கிறாங்க. இப்படி சொன்னா அவனுக்கு நல்லா இருக்கும், இப்படி சொன்னா அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இப்படி சொன்னா நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வண்ணமாக நான் அவனோடு கூட பேச முடியும். தாங்கள் யூகிக்கக்கூடிய தரிசனம் இது ரொம்ப தவறு பிரியமானவர்களே. கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய தன்மைகள் உங்களுடைய நினைவுக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நீ எந்த ஒரு காரியத்தையும் யூகித்து கற்பனை பண்ணி இந்த ஒரு காரியங்களை பற்றி பேச உனக்கு முடியாது. கர்த்தர் பேசுகிறதற்கும் மனிதன் பேசுகிறதுக்கும் அதுதான் வித்தியாசம். மனிதன் பேசுகிறது தானாக யோசித்து பேச ஆரம்பிக்கின்றான். ஆரம்ப நாட்களிலே ஒரு ஊழியத்தை நாங்கள் நடத்தின முதல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ராமநாதபுரத்தை மையமாக கொண்டு. என்னுடைய சகோதரனுக்கு அப்போ பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கும் பிரசங்கம் பண்ண தெரியாது. அந்த நாட்களில் சில நண்பர்களை அழைத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அதற்காக சில நண்பர்களை அழைத்து அங்கே வந்து ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போ அதில் ஒரு தம்பி இருக்கிறான் பாருங்கள். அந்த தம்பி சற்று துடுக்கான பையனை உங்களுக்கு தெரியும். ரொம்ப கொஞ்சம், அதாவது எல்லா விஷயத்திலும் முன்பதாகவே சென்று காரியங்களை நடப்பிக்கக்கூடிய ஒரு பையன். தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் அவன் எல்லா விதமான வார்த்தைகளையும் பேசக்கூடியவன். ஒரு நாளில் அந்த கூட்டம் அன்றைக்கு மாலை வேளை நடக்கப் போகிறது. மத்தியான வேளையில் எல்லாரும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு 2-3 ரூம்களை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ரூமில் இந்த தம்பி உள்ளே போய் தங்கிட்டார். அவர் வந்து படுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி அந்த தம்பிக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வந்தது. ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லுகிறார் மகனே. அவர் தான் இன்றைக்கி வந்து பிரசங்கம் பண்ண போகின்றார். திடீர்னு போய் நேராக அவருடைய தலையில் போய் கை வச்சார். மகனே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உனக்கு ஊழியத்தினுடைய தன்மைகளை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லுகின்றார். என்ன ஆண்டவரே? அவருக்கு தெரியாது இவர் வந்து தப்பான காரியத்தை பேசக்கூடியதுன்னு தெரியாது. என்ன ஆண்டவரே பேச போகிறேன்? உனக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய நேபாளத்தை நான் பிரித்து தருகிறேன்னு சொல்கிறார். உடனே இவருக்கு டவுட் வந்துருச்சு. நேபாளம் தனி நாடு ஆண்டவரே, இந்தியாவில் இல்லையே நேபாளம். உடனே கர்த்தருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அட பாவிகளா, அதற்குள் பிரித்து விட்டார்களா? கர்த்தரை கேட்குறாரு, டவுட்டில் கேட்குறாரு. அவருக்கே டவுட் வந்துருச்சு. 2வது காரியமாக ஆண்டவராகிய தேவன் அடுத்த ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், மகனே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 67வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 66 ஆண்டவரே இருக்கு, 67 இல்லையா ஆண்டவரே? அந்த மனிதன், இது உண்மையிலே நடந்தது, நான் மிகைப்படுத்தலாம் பேசலை. 66 தான் ஆண்டவர் இருக்கிறது, 67வது அதிகாரம் இல்லையா ஆண்டவரே? ஓ, ஏசாயா விளையாட்டு பிள்ளை எழுத மறந்து விட்டார் போல இருக்கிறது. இப்படிலாம் பேசுகிறாரு கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை என்கிறது தாங்கள் யூகித்ததை பேசுகிறதுக்கு பேர் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நீயா யோசி பேசக்கூடிய காரியத்துக்கு பேர் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நீ யோசியாத விஷயத்தை கர்த்தர் உன்னோடு கூட பேசுகின்றார். நீ நினைவு கூறாத ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுகிறதுக்கு பேர் தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 23:26 வாசிக்க கேளுங்கள். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். அவங்க பேசக்கூடிய தீர்க்க தரிசனம் எல்லாம் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகமாய் இருக்கிறத பார்க்க முடியும். வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் உள்ளடக்கப்பட்டதா இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு வீட்டுக்குள்ள நீங்கள் போகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை ஊழியம் செய்யக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய கரங்களில் நீ இப்பொழுது கொடுத்து விடு.
இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரத்தை அவன் பேரில் நீ மாற்றி கொடுத்து விடு. இப்படிலாம் நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி கிளம்பி வந்துட்டாங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இப்படிப்பட்டவர்களை நீங்கள் உங்கள் வீட்டில் கூட ஏத்தாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராகிய தேவனுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவேனும் சம்பந்தமே இல்லை.